2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 2 ராஜாக்கள் 4:1-2 எல்லாரும் வாசிக்கணும். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். எல்லாரும் சொல்லுங்க, வேறொன்றும் இல்லை. எண்ணெய் இருக்கிறது, ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு குடம் எண்ணெய் இருந்தால் எவ்வளோ வெயிட்டாக இருக்கு. 1 லிட்டர் எண்ணெய்க்கே இன்னைக்கு நம்ம அந்த பாடுபடுறோம். ஒரு குடம் எண்ணெய் வச்சிருக்கா, ஒரு குடம் எண்ணெய். ஸ்தோத்திரம். ஒரு குடம் எண்ணெய். இதை வைத்து என்ன செய்ய முடியும்? இதை செய்தியின் தலைப்பு. இதை வைத்து என்ன செய்ய முடியும்? இதிலிருந்து என்ன பிரசங்கம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆண்டவர் பேசுவார் உங்களோட. ஆமென். ஆண்டவர் உங்களோட பேசுவார். இதை வைத்து என்ன செய்ய முடியும்? அவள் அப்படி தான் நினச்சா. அந்த ஒரு குடத்தை வச்சு நம்ம என்ன செய்கிறது? கடன் அதிகமாக இருக்கு. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன், நல்ல மனுஷன், கர்த்தருக்கு பயந்து நடந்தான்னு மனைவியே சாட்சி சொல்கிறான். மனைவி சாட்சி சொன்னால் உண்மையாக இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். மனைவியே சொல்கிறா, கர்த்தருக்கு பயந்து நடந்தான். சிலர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நல்லா இருப்பாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க, உலக பிரகாரமான வாழ்க்கையில் சில ஞானம் இல்லாமல் இருப்பாங்க. பணத்தை கையாள தெரியாது, சில காரியங்களை ப்ராப்பராக செய்ய தெரியாது, ஒரு பிளானிங் இல்லாமல் என்னத்தையோ செஞ்சு பிரச்சனையை உண்டாக்கிடுவாங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற அனுபவம் இருந்துச்சு, ஆனால் ஞானமாக என்ன செய்யணுங்கிறத செய்ய தெரியலை. என்ன பண்ணிட்டான்? ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான், பயந்து நடந்தான், யாரையும் ஏமாற்றலை, வசனத்தின்படி வாழ்ந்தவன் தான். ஆனால் ஞானம் இல்லாமல் கடனை வைத்து விட்டு செத்து போனான். மரணம் எப்போ யாருக்கு வரும்னு தெரியாது. அப்போ பெரும்பாலும் ஸ்தோத்திரம், நம்ம ஒரு ஆண்டவர் வருக வரைக்கும் ஸ்தோத்திரம் இன்னொரு 50 வருஷத்துக்கு பிளான் பண்ணலாம், தப்பு இல்லை. இன்னொரு 50 வருஷத்துக்கு பிளான் பண்ணுங்க. ஆனால் இப்போ இயேசு வந்தாலும் போறதுக்கு ரெடியாக இருக்கணும். கைகளை உயர்த்தி அல்லையா சொல்லாமா? 50 வருஷம் இந்த உலகத்தில் இன்னும் பிளான் பண்ணலாம். 50 இயர்ஸ்க்கு உங்கள்கிட்ட பிளானிங் இருக்கா? வேணும். ஆனால் இப்போ இயேசு வந்தாலும் போறதுக்கு எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். இவனுக்கு குடும்பத்தை நடத்துறதுல எந்த பிளானும் இல்லாமல் விட்டுட்டான். அப்படியே அவன் லைஃப் போகுது. இப்போ கடன் ஆயிடுச்சு. கடன்காரங்க 2 பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போகிறாங்க. அந்த நாட்களில் கடன் கொடுக்கலன்னா மனிதரில் அடிமையாக்கிடுவாங்க. போய் கடினமான வேலை செய்ய வைப்பாங்க. கடினமான வேலைகள்லாம் அவங்கள ஈடுபடுத்துவாங்க. அடிமைகள் அப்படின்னா அப்படிதான். இந்த கடன், இந்த பணத்தை அடைக்கிற வரைக்கும் இவங்க எங்கே இருக்கணும்? அடிமையாக இருக்கணும். அப்போ இவங்க வேலை செஞ்சு அப்பா வச்ச கடனை யார் தீக்கணும்? பிள்ளைகள். சில நேரங்கள் அப்படி சும வந்துடும். பெற்றோர்கள் சரியானபடி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யலைன்னா பிற்காலத்தில் அந்த பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க. அதனால தான் எல்லாத்தையும் நம்ம நாட்கள்லையே நம்ம சந்ததிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ப்ராப்பராக செஞ்சுட்டு, ஆமென், எப்போ இயேசு வந்தாலும் மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஒரு அனுபவம். இந்த பிள்ளைகள் 2 பேரும் இப்போ போய் வேலை செய்யணும். இப்போல்லாம் ரோபோ வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் மெய்டெல்லாம் கிடையாது. மெய்டு யார் தான் வருவா? ஒரு ரோபோ தான் வரும் உங்கள் வீட்டுக்கு. என்ன வேலை செய்யணுமோ எல்லாம் செஞ்சு கொடுக்கும். இப்போவுமே வந்துருச்சு. எப்படி இருக்கும்? குயிக்காக 5 ஹவர்ஸில் பண்ணக்கூடியதெல்லாம் ஒரு ½ அன் ஹவர் கூட ஆகாது. அவ்வளோ குயிக்காக பண்ணிடும். பாருங்கள், இதெல்லாம் நடக்க போகுது. மேன் பவர் குறைய போகுது. எத்தனை பேருக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் வருமோ தெரியாது. கடைசி காலத்தில் இதெல்லாம் வரப்போகுது. ஜப்பானில் ஒரு ரோபோ பயங்கரமாக அடிக்கடி பூரா கமெண்ட் கொடுத்து அது மாடியிலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிருச்சு. மாடியிலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிருச்சு. சில வருஷத்துக்கு முன்னால் கமெண்ட் ஓவராக கொடுத்தனால பாருங்கள், அதுக்கு கூட ப்ரெஷர் தாங்க முடியலை. ஃபஸ்ட்டு ரோபோ மிஷின்
இந்த மாதிரி சூசைட் பண்ணது முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தின் போக்க பாருங்க. இன்னைக்கு அதுக்கு கூட தாங்க முடியலை. மனுஷன் படுத்துகிற பாடு மிஷினாலேயே தாங்க முடியலை. சில ஆட்கள்லாம் எப்படி தான் தாங்குறாங்களோ தெரியலை. ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டார், எப்படியா இதெல்லாம் சமாளித்து கொண்டு போகிறீங்கன்னார். உண்மைக்கும் ஒரு பாஸ்டர் கேட்டார், எப்படியா சமாளிக்கிங்க? 2 நாள் ஊழியத்தில் நம்ம கூட இருந்தார். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு வந்த ஃபோன் கால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படியா சமாளிக்கிங்க அப்படின்னு. நம்ம ரோபம் இல்லைங்க, நமக்கு ஆண்டவர் கிருபை தான் இருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு மாதிரி சிரிக்கிற பார்த்தா நம்மளை தான் சொல்கிறாரோன்னு நினைக்கிறீங்களா? ஊழியத்தை பொதுவாக சொல்கிறேன், உங்களை சொல்லலை. நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல ஆட்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அவ்வளவு ப்ரெஷர். அப்போது இன்றைக்கி ஏஐ, நான் அதை இடையில ஒரு நாள் நடத்தினேன். ஸ்தோத்திரம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்படி இன்றைக்கி அதெல்லாம் அப்கிரேட் ஆகி போயிட்டே இருக்கு. உலகம் எங்கேயோ போயிட்டே இருக்கு. உலகம் போகிற போக்க பார்த்தா பயங்கர ஸ்பீடாக இருக்கு. நாம் இந்த நாட்களில் என்ன செய்ய போகிறோம்? இதை வைத்து என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் கிருபை இருக்கு ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் தான் இந்த கிருபை இருக்குது, இதை வைத்து என்ன செய்ய முடியும்? பிரச்சனைக்கான தீர்வு அவளிடத்திலேயே இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, பிரச்சனைக்கான தீர்வு. இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷனும் நம்மிடத்தில் உண்டு. அதை அந்த சொல்யூஷனை அடையாளப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு ஊழியக்காரர் தேவை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இதாங்க சொல்யூஷன் சொல்றதுக்கு யார் வேணும்? அதில் இருக்குல்ல, அவள் வந்தா. இல்லைன்னா 2 பேரும் அடிமையாக போயிருப்பாங்க. எல்லாமே நமக்கு தெரியும்னு நினச்சா நடக்காது. அதுக்குன்னு ஸ்தோத்திரம், என்ன பிரச்சனையோ அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போனால் தான் அது என்ன செய்யும், நடக்கும். நான் அடிக்கடி மல்டி ஸ்பெஷாலிட்டி சர்ச் அப்படின்னு சொல்ல காரணம் என்னென்னா, ஒரு ஊழியக்காரருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அனாயிண்டிங்கை கொடுப்பார். பல்வேறு நிலைகளில் வர்ற மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய கிருபையை என்ன செய்வார், ஆண்டவர் கொடுத்து வச்சிருப்பார். ஸ்தோத்திரம். உங்கள் பிஸ்னஸ்க்கு, உங்கள் எதிர்காலத்துக்கு, உங்கள் வேலைக்கு. பாஸ்டர் என்ன இந்த பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனாக படித்தார், அவருக்கு இதை பற்றி என்ன தெரியும்? எங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ சொல்லி உங்களை பாதுகாக்க தெரியும், உங்களை நல்வழியில் நடத்த முடியும். ஆமென். வந்த நாளை விடுதலை. எல்லாரும் சொல்லுங்க, வந்த நாளை தேடி வந்த நாளை விடுதலை. எல்லா ஊழியக்கார்ட்டையும் போனால் மாட்டிக்கிடுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு பாஸ்டர் ஆண்டவர் சர்ச்சில் வச்சுருப்பார். வந்து நீங்கள் உங்கள் பிரச்சனைகளில் என்ன தீர்வு, சொல்யூஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இவ எங்கே போகிறா? எலிசாவின் இடத்தில் போகிறா. நம்ம கூட தானே ஆவியானவர் இருக்கிறாரு. அப்படின்னா இன்னும் மேலும் மேலும் கஷ்டம் வந்துட்டே இருக்கு. சில குடும்பங்கள்லாம் கடனில் இருந்தாங்க, அவங்கெல்லாம் இப்போ கடனில் இல்லை. ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். ஏன்னா ஒரு நாள் அவங்கள கூப்பிட்டு கணவன் மனைவியாக 2 குடும்பம், ஸ்தோத்திரம், சில வருஷத்துக்கு முன்னால், சில வருஷம்னா 2-3 வருஷம் இருக்கும். அவங்க சொன்னாங்க, இத்தனை லட்சம் கடன் இருக்குது, இதனால எங்களுக்கு பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, மாத கடைசியான போராட்டமாக இருக்குது. 2 பேரையும் வர சொல்லி இதே பலிபடத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ண வச்சு அடுத்த நாள் வாங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி ஜெபம் பண்ணியாச்சு, திரும்ப நாளைக்கு வாங்க. நாளைக்கு 2 பேரும் வந்தாங்க. அடுத்த நாள் வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் சொன்னேன், ஒரு டைரி எடுத்து உங்கள் வீட்டில் ஒரு மாதத்துக்கு தேவையான என்னென்ன செலவுகள், எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எழுதுங்க அப்படின்னு. அவங்க பேங்க அப்படியே முழிக்காங்க. என்ன செலவுனே அவங்களுக்கே தெரியலை. எழுத சொல்லி 4 பாயிண்ட் எழுத முடியல அவங்களால. நான் சொன்னேன், இதுதான் பிரச்சனை, எழுதுங்கன்னு சொல்லி 2 பக்கத்துக்கு எழுதுனாங்க. எழுதுனதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ஞாபகம் சரியாக இருந்தால் 76,000 சம்திங் வந்துச்சு. ஏன்னா திடீர்னு அந்த ஃபேமிலி லைவில் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா தப்பாக சொல்லிட்டாருன்னு நினச்சிடக்கூடாது. அதனால அதுக்கு மேலே போகலை, ஞாபகம் இருக்கிறவோட நிறுத்திக்கிடுறேன். 76,000 சம்திங் செலவு. வருமானம் எவ்வளோ தெரியுமா? 40,000. வருமானம் எவ்வளவு? ஒன்லி 40,000 தான். 40,000 இன்கமுக்கு 76,000 ரூபா செலவு. அப்போ அவங்க கூட உட்காந்து நீங்கள் இதில் எதெல்லாம் கட் பண்ண முடியும்னு கேட்டேன். அப்போது அதுவும் தெரில. அதுக்கப்புறம் சொன்னேன், முதல்ல அன்றாட தேவை, இது போக என்னென்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்து 40,000 வருமானத்தில்
என்ன செய்யணும் பட்ஜெட் போட்டு கொடுத்து, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிடுங்க, என்ன இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். இல்லாமல் இல்லை, ஆண்டவருக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து ப்ராப்பராக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து, அவங்க ஒரு 2 months இதை ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். 2 மாதம் சண்டை வரும், ஆனால் நீங்கள் என்கிட்ட வரக்கூடாதுன்னு. 2 மாதம் உங்களுக்குள்ளே என்ன வரும், ஏன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனை வரும். புதுசாக ஒன்று செய்யும்போது 2 மாதம் அமைதியாக இருந்துக்கணும், யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்பட்டு பிரச்சனை ஆயிடாதீங்க. 2 மாதம் கழித்து அவங்க வரும்போது அவங்க 40,000 ரூபா வருமானத்தில், ஸ்தோத்திரம், அந்த கடனில் ஒரு சின்ன பகுதியை அடைப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்தார். அந்த கடனில் ஒரு சின்ன பகுதியை அடைக்கிற கர்த்தர் உதவி செய்தார். ஒரு 1.5 yearsல முழு கடனையும் அடைச்சி முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க வருமானம் 80-85 கிட்ட போயிடுச்சு. ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஏன் சொல்கிறேன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கிருபை அந்த அபிஷேகத்தோடு இருக்கும்போது தேவ மனிதர்கள் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். நீங்கள் சொல்கிறத உங்கள் கணவன் கேட்க மாட்டார், நீங்கள் சொல்கிறத உங்கள் மனைவி கேட்க மாட்டாங்க. ஆனால் சில நேரம் தேவ சமூகத்தில் வந்து இந்த ப்ரெசன்ஸில் ஆண்டோடைய ஊழியக்காரங்க மூலமாக கர்த்தர் பேசும்போது கீழ்ப்படிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இப்படி நிறைய பேருக்கு நம்ம வந்து உதவி செய்கிறோம். என்ன உதவி? நல்ல பிளான் பண்ணி கொடுத்து, இப்போ ஒரு மீட்டிங் நடத்துகிறோம் அப்படின்னா 5 minutes தான், 5 நிமிஷத்தில் பிளான் பண்ணிடுவேன். எதை எப்படி செய்யணும், யாரை வச்சு செய்யணும், என்ன, அவ்வளோதான். மைண்ட்லேயே ஒரு பிளான் ஓடிடும். பெரிய ரிஸ்கெல்லாம் கிடையாது, 5 நிமிஷம்தான். ஏன்? நமக்கு ஆண்டவர் கிருபை தந்தது மட்டும் இல்லை, நமக்கு அந்த அனுபவத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். 2000 பேருக்கு சாப்பாடு போடணும், பயமே இல்லை, கூலாக உட்காந்து டக் 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 டக், இவ்வளோதான், அவ்வளோதான், முடிஞ்சு. 2000 பேருக்கு சாப்பாடு ரெடி. யாரை கூப்பிடலாம்? வெஜிடேரியன்னா யார் மாஸ்டர், நான் வெஜிடேரியன்னா யார், அப்படி மைண்ட்லேயே பிளான் ஓடும். ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் குடும்பத்தை இதை வைத்து என்ன செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேசுகிற முதலாவது காரியம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஸ்தோத்திரம், நீங்கள் தேவனுடைய உதவியை நாட வேண்டும். எழுதி கொள்ளுங்கள். முதலாவது என்ன செய்யணும்? ஆண்டவுடைய உதவியை நாடணும். ஆண்டவுடைய உதவியை நாடணும். ஆண்டவுடைய உதவியை நாடுறேன்னா வேற ஒன்றும் இல்லை, ஊழியக்காரங்கிட்ட ஆலோசனை கேட்கணும். ஐயோ நம்மளை என்ன நினைப்பாங்க, பாஸ்டர் இது கூட தெரியாத கூமுட்டையாக இருக்கு அப்படின்னு நினச்சிருவாங்களோ? இல்லை, அப்படிலாம் இல்லை. யானைக்கும் அடி சறுக்கும். யானைக்கும் யாருக்குனாலும் பிரச்சனை வரும். ஸ்தோத்திரம். யாருனாலும் மிஸ்டேக் பண்ணலாம், யாருனாலும் விழுந்து போகலாம், யாருனாலும் எந்த நிலையிலும் நம்ம சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்க வைத்திருக்கிறார். பிரசங்கம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு போறதுக்கு இல்லை, உங்கள் நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் வைத்து. அப்போ தேவனுடைய உதவியை நாடணும். இந்த தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு மனைவியாக இருந்தவள் எலிசா ஆகிய ஊழியக்காரனை தேடி வர்றது எதுக்கு அடையாளம்? தேவனுடைய உதவியை நாடுறார். தேவனுடைய வார்த்தை அவரிடத்தில் இருக்கும். தேவனுடைய உதவியை நாடுகிறது என்றால் தேவனுடைய வேர்டு, வார்த்தை, ஆலோசனை இவரிடத்துல இருக்கு அப்படின்னு வர்றா. வந்தவளுக்கு சரியான சொல்யூஷனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லலாமா? சரியான தீர்வையும் ஆண்டவரே உங்களுக்கு தருவார். இதை வைத்து என்ன செய்ய முடியும்? இதை வைத்து என்ன செய்ய முடியும்? ஒன்று, தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்ள நாடணும். ஸ்தோத்திரம். 2ஆம் வசனத்தை பாருங்க. அவன் கேட்குறேன், நான் உனக்கு என்ன செய்யணும்? உன் வீட்டில் என்ன இருக்கிறது? ஸ்தோத்திரம். 2வதாக இருப்பதை பார்க்கிற கிருபை. ஆமென். நான் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுக்கல, நான் டைம் கிடையாது, வேகமாக சொல்லிட்டு போகிறேன். இருப்பதை பார்க்கிற கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, இருப்பதை. என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் பார்க்கணும். என் வீட்டில் என்ன இருக்கு அதை நான் என்ன செய்யணும்? சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன இருக்குது? இல்லைங்க பக்கத்து வீட்டில் கறி குழம்பு, அதை யாரையா கேட்டா? உன் வீட்டில் என்ன இருக்குது? பக்கத்து வீட்டில் சாம்பாருங்க, எப்படி தெரியும்? நல்ல மனமாக வந்துச்சு காலையில். இன்னைக்கு பிரச்சனையாக தான், நம்ம வீட்டில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. பக்கத்து வீட்டில் சாம்பாரா, கறி குழம்பா, மீன் குழம்பா, புருஷன் சட்டையை பிடிச்சி அவள் மீன் வாங்கிட்டா போல தெரியுது, மீன் வாடையாக வருது, நாளைக்கு ஒழுங்காக 1 கிலோ மீனை வாங்கி தாரும், இல்லைன்னா உங்களுக்கு சோறு கிடையாது.
என்னிடத்தில் என்ன இருக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க, என்னிடத்தில். நிறைய நேரம் நம்ம கடனுக்குள்ள போக காரணம் என்ன தெரியுமா? அவங்கள மாதிரி நம்ம ஒன்று வாங்கணும். எல்லாரும் சொல்லுங்க, அவங்கள மாதிரி. நேற்று வந்த ஆளே இப்படி வந்துட்டாயா, அந்த ஆளே இப்படி இருக்கும்போது நம்ம இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு நம்ம போய் 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 நமக்கு எவ்வளோ பட்ஜெட்னு தெரியாது, பட்ஜெட் போட மாட்டோம், வருமானம் தெரியாது, ஆனால் செலவும் எவ்வளோன்னு தெரியாது சிலருக்கு. இதுதான் பிரச்சனை. நாங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும், கல்யாணம் முடிந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெகுலராக என்ன செலவு பண்ணுறோங்கிறது ஒரு டைரி இருக்குது. டைரி முடிஞ்சு போயிட்டே இருக்கு. என் ஒய்ஃப்ட்ட இருக்குது, அங்கே இருக்காங்க, கேட்டு பாருங்கள். அவங்க எழுதி வச்சுருவாங்க. நான் செலவழித்தாலும் சரி, அவங்க செலவழித்தாலும் சரி, அந்த செலவை போட்டு வர்றோம். அதனால கிருபையாக கர்த்தர் இதுவரை கடன் இல்லாமல் அற்புதமாக நடத்திட்டு இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? தேவனுக்கு பயந்து நடக்க மட்டும் போதாது, ஞானமாகவும் என்ன செய்யணும்? நடக்கணும். எழுதணும். உட்காந்து கொஞ்சம் கை வலிக்க என்ன செய்யணும்? எழுதணும். நீங்கள் மொபைலில் நீங்கள் அதை ரெக்கார்ட் ஃபைல் பண்ணுறதை விட நீங்கள் எழுதி பாருங்கள், அது தனியாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நமக்கு வேல்யூவாக இருக்கும். ஸ்தோத்திரம். அப்போது இருக்கிறத பார்க்கணும். ஒன்றுமே இல்லைங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க. என்ன இருக்குது? அதை ஃபஸ்ட்டு கொஸ்டின். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? 2வது வசனத்தை பாருங்க. அதற்கு அவள், ஒரு குடம் என்ன போதும்பா, சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. முதல்ல தேவனுடைய உதவியை நாடணும். தேவனுடைய உதவியை நாடனா தேவ ஊழியக்கார்ட்ட கேட்கணும். செகண்ட் ஸ்டெப் என்னது? என்னிடத்தில் இருக்கிறதை பார்க்கிற கிருபை. இருக்கிறதை பார்க்கிற கிருபை. என்கிட்ட இல்லாத ஒன்றை கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார், இருக்கிற ஒன்றை எக்ஸ்பெக்ட். 3வது, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, ஏற்கனவே கடன், இப்போ போய் வெறும் பாத்திரத்தை கேட்டால் யாராவது கொடுப்பாங்களா? ஆனால் கொடுத்தாங்க. நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் போய் பக்கத்தில் வீட்டில் போய் கொஞ்சம் பாத்திரங்களை கொடுங்க, என்னையாச்சு திடீர்னு பாத்திரம் கேட்குங்க? அவர் சொல்லலை, என்ன பதில் சொல்ல இப்படி கேட்டான்லாம் யோசிக்கலை, சொன்னதை செய்யணும். எல்லோரும் சொல்லுங்கள், சொன்னதை செய்யணும். அப்போ நீ போய் அதை செய் அப்படின்னோடனே வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்குறா. உள்ளே போய் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி, ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களுக்கு தர்ற ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. தீர்வு என்ன செய்கிறான்? சொல்லி கொடுக்குறான். ஸ்தோத்திரம். இருக்கிறத பார்க்கிற கிருபை. 3வதாக இருப்பதை வைத்து ஆமென், ஸ்தோத்திரம், தீர்வை பெறுகிற கிருபை. இருப்பதை வைத்து தீர்வை பெறுகிற கிருபை. இருப்பதை பார்க்கிற கிருபை, இருப்பதை வைத்து தீர்வை பெறுகிற கிருபை. தீர்வுனா சொல்யூஷன். ஒரு 10 கோடி வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இந்த 10 கோடிக்கு தீர்வு நம்மகிட்ட இருக்கு. ஆமென். வானம் திறந்து ஆண்டவர் மன்னாவை கொடுத்த மாதிரி சில ஜெபம் பண்ணிட்டு காலையில் அப்படியே பார்க்குறது. பீரோவை திறந்து பார்ப்பாங்க, எங்கெங்கே கேஷ் இருக்கோ அங்கெல்லாம் ஏதாவது கூடியிருக்கா ஆண்டவரே? குறைய தான் செய்யும், கூடாது. குறைய தான் செய்யும், கூடாது. ஒரு அம்மா, உண்மையாக நடந்தது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி வேலையெல்லாம் விட்டுட்டு ஊராக போய் தீர்க்க தரிசனம் சொல்லி பயங்கரமாக ஆட்களை பேயெல்லாம் விரட்டி ஓட்டி அப்படி பயங்கரமாக முடியை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டி அப்படின்னு. அந்த பேயை விட இந்த அம்மா போடுற சவுண்டு பயமாக இருக்கும். அப்படி பலமாக ஊழியம் செஞ்சுருக்கு கிராமத்தில். எல்லாரையும் ஆட்டி அப்படி வச்சு அந்த அம்மா வந்தாலே எல்லோரும் பயப்படுவாங்களே, எப்போ பேய் விரட்டிடும் அப்படின்னு. அது பிரசங்கமும் அப்படி கம்பீரமாக பண்ணி, நீ ஆண்டவருக்காக எல்லாத்தையும் வெறுத்து, நகையெல்லாம் போடலை, நகையெல்லாம் போடாமல் எல்லாத்தையும் கழட்டி தூர போட்டு பயங்கரமாக நின்று ஊழியம் செஞ்சிருக்கு. கடைசியில் அந்த அம்மா கூட நிறைய பேர் ஊழியத்துக்கு சேர்ந்துட்டாங்க. நிறைய ஒரு குரூப்பே சேர்ந்துடுச்சு. சரி, இந்த அம்மா கூட நம்ம போனால் நல்லாயிருக்கும். ஒரு டீமே ஃபார்ம் ஆகிட்டு
நிறைய பேர் சேர்ந்து உட்காந்து அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த அம்மா ஊழியம் செய்ய நல்லா உற்சாகப்படுத்தி சமைச்சு கொடுத்து எடுத்து. அந்த அம்மா யாருனாலும் முதல்ல ஊழியத்தில் என்ன ட்ரெயின் பண்ணுமா, முதல்ல சமையல் தான் செய்யணும். அது செவெல்லாம் பண்ண கொடுக்காதான். என்ன பண்ணணும், இருக்க அவ்வளோ பேருக்கும் சோறு பொங்கி போடணும். இப்படி கடினமான ஒரு பாதையில் நடத்திடு. நீ ஆண்டவருக்காக அதெல்லாம் வெறுத்துடணும், இதெல்லாம் வெறுத்துடணும் அப்படின்னு. ஒரு நாள் பார்த்தா அந்த அம்மா படுக்கை அறையில் அந்த பெட்டுக்கு அடியில் கட்டுக்கட்டா பணம் இருந்துச்சான். என்ன இருந்துச்சு, கட்டுக்கட்டா பணம். இந்த அம்மா என்ன சொல்லுது, நான் உலகத்தை வெறுத்துட்டேன், அதை வெறுத்துட்டேன், இதை வெறுத்துட்டேன், இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் உடுத்தணும், இதெல்லாம் போடக்கூடாது, அப்படி இப்படின்னு நான் கையெல்லாம் கழட்டிட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப தியாக மாதிரி நடந்து வெள்ளையும் சொல்லையுமா போயிட்டு கடைசியில் பெட்டில் என்ன இருக்குது, அடியில் கட்டுக்கட்டா பணம். கூட இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், இந்த அம்மா எவ்வளோ தியாகத்தை பேசுது, இப்படி வச்சுருக்கு இருக்குது. ஆனால் அது போகும்போது அந்த ஊழியமும் மறைஞ்சிட்டு அவங்கள ஃபாலோவர்ஸ், அவங்கள பின்பற்றின ஆட்களும் இடறி போனாங்க. எல்லாம் வீணாக போச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் இருக்கிறத பயன்படுத்தணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த அம்மா அவ்வளோ கட்டுக்கட்டாக வச்சு என்னத்துக்கு, சாட்சியும் போச்சு, எல்லாம் போச்சு. இருக்கிறத கொஞ்சம் யூஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டு நல்லா உடுத்தி. இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனையே அதுதான். இருக்கிறத அப்படியே காட்டவே மாட்டாங்க, அப்படியே பயபக்தியாக இருந்திருக்கு. பரிசுத்த ஆண்டவரே, அதை வச்சு என்ன செய்ய போகிற, போகும்போது கொண்டா போகிற, யூஸ் பண்ணு, நல்லா சாப்பிடு, நல்லா உடுத்து, அதெல்லாம் கிடையாது. அப்படியே ஸ்டிஞ்சியாக இருப்பாங்க, கஞ்சத்தனம் ரொம்ப போட்டு கசடி ஒரு டீ குடிக்க கூட 10 நேரம் யோசிப்போம். கடைசியில் பால் ஊற்ற கூட ஆள் இல்லாமல் இருக்கும். டீ குடிக்க ரொம்ப யோசனை. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா சாப்பிடுங்க, நல்ல குடும்பத்தை நடத்துங்க, தேவனுக்காக நல்லா செய்யுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? விரும்பின சாப்பாடை சாப்பிட்றது ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அது சாப்பிட முடியுது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடியை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். கெடுதியானதை சாப்பிட சொல்ல, நம்ம உடலுக்கு நல்லது, அதே ஹைஜீனாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம விரும்புகிற ஒன்று என்ன செய்யணும், அது ஒரு ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சீசர்கள் ஃபிஷ் ரொம்ப விரும்பினாங்கல்ல. ஆண்டவர் யோவான் 21 அதிகாரத்தில் இருக்குது, இப்போ வாசித்த நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசிங்க. ஃபிஷ் பார்பிக்யூ கொடுக்குறார். ஃபிஷ் பார்பிக்யூ பிடிக்குமா? அதெல்லாம் சாப்பிட்றீங்களா? எங்கெங்க சால மீன் வாங்கக்கே பெரிய பாடார், ஃபிஷ் பார்பிக்யூ எங்கே சாப்பிட? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். சாப்பாட்டில் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம சர்ச்சில் எந்த மீட்டிங் நடந்தாலும் நல்ல சாப்பாடு போடுறோம். ஆமென். வயிறார கொடுக்குறோம், அடிக்கடி என்வி போடுறோம், சைவம் போட்டாலும் நல்லா கொடுக்குறோம். ஏன்? நம்முடைய ஜனங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமென். எல்லாம் குவாலிட்டியான, அது நெய்யெல்லாம் ஆர்கேஜி நெய் யூஸ் பண்ணுறது. அதே ஒரு பிரியாணி போட்டால் 10,000 ரூபா ஒரு தடவை நெய்யுக்கு மட்டும். நான் பார்த்தேன் பில்லை, எவ்வளவு? 10,000 ரூபா நெய்க்கு மட்டும். நம்ம அப்படிம்போம், நம்ம 10,000 பேரை கூப்பிடலான்னு நினைப்போம். ஆனால் சாப்பாட்டில் சேர்மான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் குறைச்சிருவோம். மாஸ்டர் 4 கிலோ நெய் வேணும்னா 1 கிலோ தான் வாங்கிடுவோம். இதை வச்சு இப்போ பாரு என்ன டேஸ்ட் வரும். மாஸ்டருக்கு மாஸ்டரு நம்ம ஆட்கள், அவர் கேட்குறத வாங்கி கொடுத்தா டேஸ்ட் வரும். அதில் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. இல்லைங்க, போதும் வர்ற, அது ஃப்ளோட்டிங் க்ரௌடு தான், வரும் போயிட்டே இருக்கும். சாப்பிட்டுட்டு ஏசிட்டு போவான். செய்கிறத திருந்த செய்யணும். எல்லோரும் சொல்லுங்க, செய்கிறத எதை செய்கிறோமோ அதை உருப்படியாக செய்யணும். அப்போ கேட்குறது, ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிறத பயன்படுத்துகிற கிருபையை தாரும். எல்லாரும் சொல்லுங்க, இருக்கிறத. நான் இடையில ஒரு நாள் சொன்னேன், இல்லாத உங்கள்கிட்ட பயன்படாத பொருள் இருந்தால் யாருக்கா கொடுங்க, பயன்படுத்துகிற ஆட்களுக்கு. சிலர் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இயேசுநாதர் வருகை வரைக்கும் துரு பிடிச்சி அந்த பொருள் அப்படியே இருக்கும். இயேசுநாதர் வருகையில் அவர் தூசி தட்டியாக கொண்டு போக முடியும்? உங்கள் போட்டு எல்லாம் அக்கினிக்கு அவர் எரிக்க தான் போகிறார் அவ்வளோத்தையும். உங்கள் வீட்டில் உள்ள பழைய சாமான்லாம் இயேசுநாதர் தான் வந்து எரிக்கணும் போல. வருகைக்கு பிற்பாடு பழைய முந்தின வானம் முந்தின பூமியெல்லாம் ஒளிந்து போயிட்டுன்னு இருக்கு, எல்லாம் அக்கினிக்கு இரையாகும்னு இருக்கு. நம்ம செய்யாத வேலையெல்லாம் அவர் தான் செய்யணும் போல. வீட்டில் உள்ள குப்பையை எரிக்கைக்கும் இயேசுநாதர் தான் வரணும். எது எது தேவையில்லையோ தூக்கி போடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எது எது தேவையில்லையோ
சில யாராவது கொடுக்கணும், இருக்கட்டும் இருக்கட்டும், எப்போமாவது உதவும். அது துரு பிடிச்சிருச்சுங்க. இல்லை இருக்கட்டும், கொடுக்கவே மனசு வராது. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவம் என்றாலே கொடுப்பது தான். எல்லாரும் சொல்லுங்க, கிவிங் தான். கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லும் போதே கொடுக்கறதுல தான் இருக்கு. இயேசுநாதர் உயிரை கொடுத்தார், அன்பை கொடுத்தார், பாசத்தை கொடுத்தார். நீ எதை கொடுக்கிறோம்? உலகம் இயேசுவை அறியன்னா சபை கொடுத்துட்டே இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, உலகம் இயேசுவை அறியன்னா சபை கொடுத்துட்டே இருக்கணும். அதில் முந்தி கொள்ளணும். நற்கிரியைகளை செய்வதில் முந்தி கொள்ளணும். அது ஒரு பிளஸ்ஸிங். கேளுங்கள் கொடுக்கப்படும். எல்லாரும் சொல்லுங்க, கேளுங்கள். நீங்கள் உன்னை பெற்றுக்கொள்ளனா, ரிசீவ் பண்ணனா 2 வே இருக்குது. தேவைப்பட்டால் எழுதிக்கிடுங்க. பைபிளில் 2 விதங்களில் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். ஆண்டவர்கிட்ட பிளஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு 2 வே இருக்குது. ஒன்று கேட்பது, ஒன்று 2வது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. ஒன்று கேட்கணும், கேட்டால் தருவார். இன்னொன்று கொடுத்தா கொடுப்பாராம். கொடுத்தா கொடுப்பார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை சொல்லுங்க, எதை விதைக்கிறானோ. வெறுப்பை கொடுத்தா வெறுப்பாக இருக்கலாம், அன்பை கொடுத்தா அன்பாக இருக்கலாம். ஆண்டவருக்காக பணத்தை கொடுத்தா பணத்தை தருவார். எதை கொடுக்கிறோமோ கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பண தேவை சந்திக்கப்படன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு வே கேட்பது. நம்பர் 2 கொடுப்பது. எல்லாரும் சொல்லுங்க, கேட்பது. 2வது ஸ்தாபனத்துக்கு, ஊழியங்களுக்கு, சபைக்கு என் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். வருமானத்துக்கு அதிகமாக தசமபாகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கொடுக்க கொடுக்க கர்த்தர் தந்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அது உமக்கு செட் ஆகுங்க, நமக்கெல்லாம் செட் ஆகாது. அப்படி சொல்லாதீங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லாமா? இருக்கிறத பயன்படுத்தணும். அந்த கிருபை ஆண்டவர் தரணும். பாத்திரம்லாம் வந்தாச்சு, எல்லாம் ஊற்றி 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 அப்படியே வச்சுட்டே இருக்கான். அடுத்து நாலாவதாக ஸ்தோத்திரம். 3வது சொன்ன இருப்பதை பயன்படுத்துகிற கிருபை. 4வது இருப்பதை பகிர்ந்து கொடுக்கிற கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, இருக்கிறத அப்படியே பகிர்ந்து கொடுக்கணும், ஷேர் பண்ணணும், பகிர்ந்து கொடுக்கணும். அந்த கிருபை சிலருக்கு வராது. ஒரே ஆள் 3/4 பிளேட் அடிப்பான். பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கு, ஒரு வாய் வேணுமாயா, டேஸ்ட் அப்படியாவது கேட்குறாங்களா? சாப்பிடும்போது பாருங்கள், சிலர் தலை பிளேட்டுக்குள்ளே போயிடும். எவனா பக்கத்தில் பாத்திரம். நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது சில நேரம் டிஃபன் பாக்ஸில் நம்ம அதாவது அந்த இன்டர்வல் டைமை தாண்டி வரும்போதே டிஃபன் பாக்ஸில் பாதி இருக்காது. அப்படியெல்லாம் படிச்சு. ஏன்னா இப்போ ஏதாவது நல்ல சாப்பாடுனா தெரிஞ்சிடும், ஃப்ரெண்ட்ஸ் தானே, உரிமையோடு எடுத்து சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ மதியம் நம்ம பக்கம் தான் உட்காந்துருக்கணும். அதெல்லாம் ஒரு காலம். அப்படி சாப்பிட்டதெல்லாம் பக்கத்தில் நான் உட்காந்தேன்னா ஒரு கேங்கே நம்ம சுற்றி இருக்கும். சில ஜூனியர்ஸ்லாம் வருவாங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படி. அது ஒரு டைம், ஸ்கூல் டைம் அந்த நாட்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்றது. இப்போ பாருங்கள், எந்த பிள்ளைலாம் ஷேர் பண்ணுதா? சொல்லி விடுறது, யாருக்கும் எதுவும் கொடுத்துடக்கூடாது. நல்ல பழக்கம், யார்கிட்டையும் எதையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இல்லை ஸ்டிஞ்சி ஆயிரும். கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் கொண்டு போன சாப்பாடு நம்ம பிள்ளைங்க சாப்பிடவும் செய்யணும். அதுலேயும் கவனமாக இருக்கும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். பகிர்ந்து கொடுக்கறது. பாத்திரத்தை எல்லாம் ஊற்றுறான், எண்ணெயை ஊற்றுறான். இருக்கிறத ஒரு குடம் எண்ணெயை பல பாத்திரத்தில் ஊற்றுறா. இங்கே எண்ணெய் குறைய மாட்டேங்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் பகிர்ந்து தேவனுக்காக கொடுக்கறது, ஊழியத்துக்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது குறையாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சீக்ரெட்டாக தான். ஆனால் நல்ல ஹார்ட்டோட. அது எப்படிங்க அப்படின்னு இல்லை, விசுவாசத்தோட இறங்கிட்டா கர்த்தர் செய்வார். ஆமென். விசுவாசத்தோட இறங்கணும். 2 விஷயம் உங்கள் பிளஸ்ஸிங்கான 2 விஷயம். ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங்க்கு நிறையா இருக்குது, 2 மட்டும் சொல்லியிருக்கேன். 1 கேட்டு பெற்றுக்கொள்வது. எல்லாரும் சொல்லுங்க, அது ஜெபம். 2வது கொடுத்து பெற்றுக்கொள்வது. 2வது என்னது? ஒன்றுமே கொடுக்காம எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? நீங்கள் பண்ணுற ஜெபம்லாம் ஒரு முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்குற காணிக்கைகள் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட், தசம பாகங்கள் எல்லாம். அப்போது இது போய் அங்கே சேரும். இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் திருப்பி என்ன செய்வார்? தருவார்.
பைபிளில் இருக்குது, நிறைய வசனங்கள் எடுக்க டைம் இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்கள் லைஃப்பில் இருக்கிறத பகிர்ந்து கொடுக்க பழகுங்கள். அல்லேலூயா சொல்லாமா? உங்களை ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் வச்சுட்டே இருக்கிறாங்க. 6ஆம் வசனம், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு மகன் ஒருவன் ஓடி வந்து சொல்கிறான், இன்னும் பாத்திரங்களை கொண்டு வா. அப்போ சொல்கிறான், அவன் சொல்கிறான், வேறு பாத்திரம் இல்லை. 6ஆம் வசனத்தில் பாருங்கள், வேறு பாத்திரம் இல்லை. அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கணும். வேறு பாத்திரம் எண்ணெய் நின்று போச்சு. என்னைக்கு கொடுக்கறத நிறுத்துறீங்களோ ஆசீர்வாதமும் நின்றுரும். 5th பாயிண்ட், இதை வைத்து என்ன செய்வது? 5வது காரியம், கொடுத்து கொண்டே இருப்பது. எல்லாரும் சொல்லுங்க. இந்த மாதம் கொடுத்தாச்சுங்க, அடுத்த மாதமா கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்துட்டே இருந்தா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டே இருப்பார். சீக்கிரட்டை பாருங்க. இல்லை அப்படின்னா என்னையும் நின்று போச்சு. நீங்க இல்லைன்னா அவரும் இல்லைன்றவர். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள்கிட்டையும் ஆண்டவர் தரமாட்டார். சில நேரம் சில ஊழியத்துக்கு ஆண்டவர் கொடுக்க சொல்லுவார். என் கையிலேயே ஒரு 1000 ரூபா தான் இருக்கும். அந்த 1000 ரூபாயை ஊழியத்துக்கு வச்சிருவேன். அடுத்த ஆண்டவர் நிறைவா தருவார். ஒரு சில மணி நேரம் காசே இல்லாமல் போக வேண்டியிருக்கும். அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. ஒரு நாள் யாரிடத்திலும் போய் கை நீட்டி நின்று கேட்டதும் கிடையாது, கேட்க போகிறதும் கிடையாது. நம்ம வளர்ந்ததும் அப்படி. ஆமென். நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்கிற விசுவாசம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நல்லா 0வில் போய் வருவேங்க. இந்த மாதிரி விசுவாசம் வேணும். 0க்கு போயிடுவேன். பேங்க் பேலன்ஸு 0 ஆகும், கையில் கேஷ் இருக்காது. ஆனால் சந்தோஷமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆண்டவர் சில மணி நேரத்தில் அடுத்து காணிக்கை தருவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? உங்களுக்கு வரும் பாஸ்டர், எங்களுக்கு வருமா? என்ன மாதிரி செஞ்சால் வரும். ஆமென். கொடுக்க 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 அந்த கிவிங்கில் இருக்கு பாருங்கள், அந்த பியூட்டி, அந்த ஆனந்தம், அது எனக்கு தாங்க தெரியும். வீணா இல்லை, தேவராஜ்யத்துக்காக கொடுத்துட்டே இருப்போம். எந்த ஊழியத்திற்காக? இந்த ஊழியத்துக்கு கொடுங்கன்னாங்கன்னா டக்குன்னு அதுக்கு கொடுப்போம். நமக்கு பேக்கப்பு ஆண்டவர் நடத்துவார். நீங்கள் சேவ் பண்ணுங்க, பணங்களை சேமித்து வைங்க, பிள்ளைகள் சேமித்து வைங்க, எதிர்காலத்தை சேமிங்க. அதே நேரம் கர்த்தர் கொடுக்கறத சரியாக கொடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் கொடுக்கிறவைகள், தசமபாகங்கள், காணிக்கைகள், இதில் நீங்கள் கரெக்டாக போயிருங்க. உங்கள் ட்ராக்கை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டே இருப்பார். நீங்கள் இயர்லி ஒன்ஸ், அதாவது இந்த வருஷம் மார்ச்சோட முடியுது, இயர் எண்டு, ஃபினான்ஷியல் இயர் எண்டு வந்து வருது, மார்ச் 31 முடியுது. அப்போது எல்லாம் கணக்கு பார்க்குறோம். ஸ்தோத்திரம். எல்லாம் கணக்கு பார்க்குறோம். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வருஷம் கணக்கு பார்க்கணும். இந்த ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது நீங்கள் என்ன செய்யணும்னா கணக்கு பார்த்து 1 இயரில் என் வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இதை செக் பண்ணுங்கள். நான் சொன்னதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அடுத்த வருஷம் நீங்கள் கணக்கு பார்க்கும்போது உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் நீங்கள் இப்படி உயர்ந்திருப்பீங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நடக்கும். ஆண்டவருடைய வேர்டை சொல்கிறேன், அனுபவித்து சொல்கிறேன், செய்கிறத சொல்கிறேன். நான் செய்யாத ஒன்றை ப்ரீச் பண்ணலை, செய்கிறத சொல்கிறேன். கொடுக்க கொடுக்க கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். ஆமென். தேவ சபையில் கொடுங்க, கண்ட இடத்துலையும் கொடுத்துடாதீங்க. தேவையற்ற இடங்களில் விதைச்சி ஆசீர்வாதத்தை பார்க்காம போயிடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு சர்ச்சை வச்சாருன்னா அதில் செய்யுங்க. நம்ம சாப்பிட்றது ஒரு இடம், நம்ம பில் பே பண்ணுறது வேறோட இடம் கிடையாது. எங்கே சாப்பிட்றோமோ அங்கே தான் பில்லை பே பண்ணணும். எந்த இடத்துல கர்த்தர் உங்களோட பேசுகிறாரோ, எந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்படுறீங்களோ அந்த இடத்துல உங்கள் பொருளாதாரத்தை விதைக்கும் போது ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எங்க பாத்திரம் இல்லைங்க, அப்போ எண்ணெய் இல்லை. 6ஆம் வசனத்தின் கடைசி, இல்லைன்னா இல்லாமலே போயிடும். என்ன சொல்கிறது ஆண்டவரே? அப்போ இல்லைன்னு சொல்லவா, இருக்குன்னு சொல்லவா? ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இதை வைத்து என்ன செய்ய முடியும்? கொடுத்து கொண்டே இருக்க முடியும். எல்லாரும் சொல்லுங்கள், என்ன செய்ய முடியும்? எத்தனை பாத்திரம் நிரம்பிட்டு பாருங்கள். கடைசியில் அவளும் அவள் பிள்ளைகளும் கடன் அடைச்சே மட்டும் இல்லை, வாழ்நாளெல்லாம் வாழ்றதுக்கு கர்த்தர் தேவையை சந்திச்சாராம். அவங்க ஜீவிய காலமெல்லாம் ஹாப்பியாக இருந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. இதை வைத்து என்ன செய்ய முடியும்? உங்க குடும்பத்தில் நீங்க ஆண்டவர் தந்த பொருளாதாரத்தை வச்சு என்ஜாய் பண்ணணும். அதுக்கு தாங்க பணம், வீடு, ஆஸ்தி, சுகம். கிறிஸ்தவத்தின் ஒரு பகுதியை பேசுறாங்க நிறைய பேர், மறுபகுதியை காட்டவே இல்லை. ஏழை ஏழையாவே இருக்கிறாங்க, பணக்காரன் பணக்காரனாவே இருக்கும்.
பைபிள் என்ன சொல்லுகிறது? இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான பலனை தருவார். இயேசுவை பின்பற்றினா உலகத்தில் ஓட்டையாண்டியா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. பைபிள் அப்படி எங்கேயுமே சொல்லலை. என் எஜமான் சீமானா இருக்கிறான்னு எலியேசர் சொல்றான். ஆபிரகாம் எப்படி இருந்தானா? எப்படி இருந்தான்? அந்த ஆபிரகாம் ஆகிய சீமான்னா பணக்காரன், பெரியவன் அர்த்தம். வேற அர்த்தத்துக்குள்ள போயிடாதீங்க. அவ்வளோ பெரிய ஆளாம். அப்போ ஆண்டவர் அப்படி ஆசீர்வச்சார்ல. புதிய ஏற்பாட்டில் கலாத்தியரில் இருக்க சொல்லி முடிக்கிறேன், டைம் இல்லை. அந்த கிறிஸ்து இயேசுக்குள் வரும்போது ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கும் தர்றாருன்னு வாக்கு பண்ணுறார். அப்போ ஆபிரகாமனை மாதிரி நம்மளையும் ஆண்டவர் என்ன செய்வார்? உயர்த்துவாருங்க. கிறிஸ்து இயேசுக்குள் அந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் நமக்கும் வருதான். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ண ஆசீர்வாதத்துக்கு நம்ம பங்காக மாறுறோம். ஆமென். ஐயோ ஐயோ இப்படி இருக்க, இது இல்லையே, இதை சாப்பிட முடியலையே நினைக்கக்கூடாது. நம்முடைய கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும். நல்ல வாகனங்களை வாங்கணும். ஆமென். இல்லை லூயா. காலம் பூரா அப்படியே 2 வீலர்லேயே வரக்கூடாது. கார் வாங்கணும். தேவை ஆண்டவர் சந்திப்பார். ஆமென். அப்போ காருக்கு அப்புறம் லாரியா, அது தேவையில்லை. ஸ்தோத்திரம். நல்ல வாகனங்களை வாங்கி ஆமென். கர்த்தர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை என்ன செய்வார்? தருவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், ஒரு சில வருஷத்துக்கு முன்னால், நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரியா. என்னையா தரிசனம் கொடுத்தார்? நான் ஏரோப்ளைன் வாங்குற மாதிரி தரிசனம் கொடுத்தார். ஏரோப்ளைனில் போகிற மாதிரி தரிசனம் கொடுத்தாலும் சரி நம்பலாம். ஏரோப்ளைனு வாங்குற மாதிரி. அவர் இப்போ வச்சிருக்கிறது சைக்கிள். அவர் சொப்பனம் கண்டு பல வருஷம் ஆகிட்டு இன்னும் சைக்கிளில் தான் வரார். உருட்டிக்கிட்டு என் காரை பார்த்தா என்ன இப்படி முறைப்பார். ஏய் நீ எல்லாம் காரில் போகிற, நானும் இத்தனை வருஷமாக சைக்கிளில் வரேன், நீ ஏன் இப்படி போகலைண்ணா? இப்படியே முறைச்சே காலம் பூரா எதில் போகிறாரு? சைக்கிள் தான். எதில் போனோங்கிறது நம்ம மற்றவங்களை ஆசீர்வாதமாக இருக்கிற கண்டு சந்தோஷப்பட்டால் நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அவங்க போகிறத பார்த்து அப்படின்னா இருக்கதும் போயிடும். இப்போவும் சைக்கிளில் தான் உருட்டிட்டு வர்றாரு. ஆனால் நான் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துட்டேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தரிசனம்னு கண்டதையும் சொல்லப்படாது. சும்மா அதாவது இருதயத்தின் நிறைவு வாய் பேசும், தொல்லையும் திரச்சினால் சொப்பனம் பிறக்கும். எதை நினச்சிட்டு படுக்கிறீங்களோ அது சில நேரம் அப்படியே வந்துடும். அது கனவுலே போயிடக்கூடாதுங்க. எங்கள் ஃப்ளைட்டை வாங்கி இவர் என்ன செய்ய போகிறார்? அவ்வளோ பெரிய ஊழியமாக இல்லை. ஆண்டவர் வாகனங்களை, நல்ல வாகனங்கள் தர்றாருன்னா அதுக்கேற்ற மாதிரி வேகமாக ஊழியம் செய்யும்போது தருவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எது எப்போ தேவையோ அதை நமக்கு சரியான நேரத்தில் தருகிறவர். கொடுத்து கொண்டே இருக்கும்போது இதை வைத்து என்ன செய்ய முடியும்? ஆண்டவரால் பெருக பண்ண முடியும். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து